மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டத்தின் போது இன்ஜின் மீது மோதி வடமாநில தொழிலாளர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள புளியங்குளம் மேம்பாலம் கீழ் அமைந்துள்ள ரயில்வே தண்டவாளத்தில் நேற்று மாலை மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்வதற்கான ரயில் இன்ஜினின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அப்போது புளியங்குளம் அருகே உள்ள சிலார்ஷா நகர் பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் இருவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது அதனை பார்த்து இன்ஜின் பைலட் ஒலி எழுப்பியுள்ளார். அப்போது நொடிப்பொழுதில் இருவர் மீதும் இன்ஜின் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதனையடுத்து இன்ஜின் பைலட் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிலைமான் காவல்துறையினர் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் இருவரும் புளியங்குளம் பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் டைல்ஸ் ஒட்டும் பணியில் ஈடுபட்டு வந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் என தெரியவந்தது. 100 கோடி ரூபாய் நில மோசடி தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆதரவாளர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் இன்று காலை விசாரணை நடத்தினர். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இல்லம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என 10 நபர்களின் வீடுகளில் கடந்த வாரத்தில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று காலையில் முன்னாள் அமைச்சர் ஆதரவாளரும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி கவின் வீட்டில் அவரது தந்தை குழந்தைவேலுடன் சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். வாணியம்பாடியில் கட்டிட பணியின் போது முதல் தளத்தில் இருந்து மயங்கி விழுந்த கூலி தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் மொய்தீன் என்பவர் 3 தளங்கள் கொண்ட குடியிருப்பு கட்டிடங்களை கட்டி வருகிறார். இந்நிலையில் இந்த கட்டிட பணியில் ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயிலாபுதீன் என்பவர் முதல் தளத்தில் கட்டிட பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென முதல் தளத்திலிருந்து மயங்கி கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த வாணியம்பாடி நகர காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த லாரி டிரைவரை போலீசார் கைது செய்து போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள பாரக்கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் குமார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு குமாரின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த பள்ளி சிறுமியை பார்ப்பதற்காக ஒரு பள்ளி சிறுமி வந்துள்ளார். 2 சிறுமிகளும் ஓவியம் வரைவது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளனர். இதனை அறிந்த ஓட்டுநர் குமார் அந்த சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று தனக்கு நன்றாக ஓவியம் வரைய தெரியும் என்று கூறி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட சிறுமி அழுது கொண்டே சென்று தனது தாயிடம் நடந்ததுவற்றை கூறியுள்ளார். இதையடுத்து தாய் மற்றும் உறவினர்கள் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து குமாரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். அண்ணாமலை என்கின்ற வேதாளம் தற்பொழுது எங்களை விட்டுவிட்டு செல்வ பெருந்தகை மீது ஏறி இருக்கிறது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள அழகு முத்துக்கோன் அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக தொண்டர்களின் ரத்தத்தை குடித்த அட்டைகளை மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பு இல்லை என ஓ பன்னீர்செல்வத்தை தாக்கி பேசினார். மேலும் அண்ணாமலை குறித்து பேசிய அவர் அண்ணாமலை என்கின்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு செல்வ பெருந்தகை மீது ஏறி இருக்கிறது என்று விமர்சித்து பேசினார். ஒரு மாயை கருத்தை வந்து இன்னைக்கு வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு, அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்து அது எல்லளவும் வந்து உண்மை இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர்ஆர் இன்னைக்கு சசிகலாவை தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, டிடிவி தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திட்டாங்க. அது வந்து மாயை தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.